மேஷ ராசி அன்பர்கள் இந்த சனியின் இறுதிக்கட்ட நிலை அப்படின்ற ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி சிறப்பு பதிவாக பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்கள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அதற்குண்டான விளக்கங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை அந்த கும்ப ராசியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். இதனால இந்த கடைசி 120 நாட்கள் அந்த சனியினுடைய தன்மை எந்த மாதிரி இருக்க போகுது. ஏன்னா வக்ரமாக இருந்தார், வக்ர நிவர்த்தி ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நிலைமை எந்த மாதிரியா ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்க போகுது. அதில் இந்த மேஷ ராசி என்பர்கள் என்ன மாதிரியான முழுமையான பலனை பெறப்போகிறார்கள். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரய சனியாக வரப்போகிறார் இந்த சனி பகவான். அதனால் இந்த லாப சனி பார்த்தீங்கன்னா இந்த 120 நாட்கள் எப்படி செயல்பட போகுதுன்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த இறுதி கட்ட 120 நாட்கள் அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம இந்த பதிவை சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இறுதி கட்ட 120 நாள் பார்த்தீங்கன்னா சனியினுடைய பார்வை மட்டும் இந்த இடத்துல இருக்கும். இது நாள் வரைக்கும் சனி லாபஸ்தானத்திலிருந்து இயங்கி கொண்டு இருந்தார். லாபஸ்தானத்தில் முதல்ல வந்த உடனே லாபத்தை இயக்க ஆரம்பிச்சிடுவார். அதாவது சனி ஒரு மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். அதனால தொழில் சம்பந்தமான சில நிதானமான ஒரு முடிவுகள்லாம் இந்த மேஷராசி என்பர்கள் எடுத்திருப்பீங்க. அந்த நிதானமாக எடுத்த முடிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முழுமையான ஒரு சனி தன்னுடைய இயல்பு நிலையில் இருக்கும்போது, ஏன்னா எந்த கிரகங்களுடைய சேர்க்கை இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா வக்ர நிலையிலையும் இல்லை, இயல்பு நிலையில் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடைய பார்வை சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக இந்த மேஷ ராசி அன்பர்களையே பார்க்கறதுனால, அந்த ராசியவே பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கிடப்பில் இருந்த சில பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்களாக அந்த தொழிலில் இருந்த மந்தத்தன்மை ஒரு நிவர்த்தி அடைவது, இந்த மாதிரியாக தேங்கி கிடந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி பகவான் செயல்பட போறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த ருணரோக சத்ருஸ்தானம்ன்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடனில் இருந்து விடுதலை. அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால, 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடனில் இருந்து விடுதலை. அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு தொழிலுக்காக இல்லை வேலையில் ஒரு பர்சனல் லோன் போட்டு அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்களோ, அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அடுத்து வரக்கூடிய ஒரு 120 நாட்களில் உங்களுக்கு அந்த கடனில் இருந்து விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையில் சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனி பகவான் அடுத்து 12ஆம் இடத்திற்கு அந்த இறுதிக்கட்ட நிலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றதுனால அந்த வேலையில் கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை கொடுக்க போறார் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. மேஷ ராசி என்பர்கள் துடிப்பானவர்கள் தான், ஆனால் ஒரு நிதானமாக ஒரு தெளிவான முடிவை எடுப்பவர்கள். ஒரு 3 மாத காலமாகவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நிறைய நெருக்கடிகள் இருந்தாலும் அதை எப்படியாவது நம்ம சமாளித்து வெளியில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் இருக்கிறீங்க. அந்த முடிவுலையும் இப்போ இந்த 3 மாதங்கள், இந்த 4.5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா 120 நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பான ஒரு இடமாற்றம் இருக்க போகுது. இது நல்ல இடமாற்றமா, அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு இடமாற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அது வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு இடமாற்றமாக தான் இருக்கும். இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நீண்ட நாட்களாக இருந்த அந்த விவாகரத்து, அடுத்த சட்ட வழக்குகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம். இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே வழக்குகள் சம்பந்தமான சாதகமான ஒரு பலனை இந்த சனி பகவான் 120 நாட்களுக்கு கொடுக்க போறார். எதெல்லாம் உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனையாக இருந்ததோ, அதாவது பங்காளி பிரச்சனை, சொந்த வீடு, பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி பலதரப்பட்ட அந்த கோர்ட்ல போயிட்டு நீங்க கேஸுக்காக ஒரு நாள் முழுக்க ஒரு
ஒரு வாரம் முழுக்க இப்படி பலகாலமாக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 120 நாட்கள் பார்த்தீங்கன்னா சட்ட வழக்குகளில் இருந்து நிவர்த்தி பெறக்கூடிய நேரம். அதுதான் அந்த 11ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் இந்த பார்வையாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய போறார். அடுத்து 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது பரணி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே துடிப்பாக இருக்கக்கூடியவர்கள். ஒரு வேலையை செய்தோம்னா ரொம்ப ஃபாஸ்டா முடிப்பாங்க. அதுல இருந்து எவ்வளவு வருமானத்தை மேக்சிமம் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான நோக்கத்தோடு செயல்படுபவர்கள் இந்த பரணி நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் அதிகமாக காத்துட்டு இருக்கு. ஏன்னா லாப சனி பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமான ஒரு வருமானத்தையும் அதிகமான பேர் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். டைரக்டா அவர் உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது இந்த 120 நாட்கள். அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பான ஒரு இடமாற்றம் இருக்கு. தேவையான இடமாற்றம், அதுவும் வருமான உயர்வு ப்ரமோஷனோட இருக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக தான் இந்த லாப சனி இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார். இப்படி பலவிதமான இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் லாப சனியாகப்பட்டவர் தன்னுடைய பார்வையின் மூலமாக வேலையில நல்ல உயர்ந்த புகழ், பதவி, வருமான உயர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீண்டகால வியாதிகள். இந்த சனின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நீதிமான், ஆயுட்காரகன், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் உங்களுக்கு நீண்டகால வியாதிகளையும் இந்த 3 பார்வைகளின் மூலமாக சரி செய்ய போறார். 3ஆம் இடத்துல அதாவது மேஷ ராசியையே பார்க்கறதுனால 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு இடமாற்றத்தின் மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்க போறார். அடுத்து அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு இருக்கின்ற இந்த மேஷ ராசி அன்பர்களை, அதாவது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்களை இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போது. அடுத்து 8ஆம் பார்வையாக, அதாவது உங்களுடைய மேஷ ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடமான அந்த விருச்சிக ராசியை அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் 10ஆம் பார்வையாக படுறது. ஆனால் அங்கே 8ஆம் இடம் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் சம்பந்தமான, வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வாய்ப்புகளை தேடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த 120 நாட்கள் இருக்க போகுது. இந்த 120 நாட்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே, நிறைய போராட்டங்களுக்கு இடையே நீங்க வென்று அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. பெண்களுக்கு முக்கியமாக சொல்ல போனா மேஷ ராசி பெண்கள், நீங்க இந்த காலகட்டத்தில் அதுலேயும் நியூ இயர் பிறக்க போது, இந்த நியூ இயர் பிறக்கக்கூடிய ஒரு தருணத்துல உங்களுக்குன்னு உண்டான ஒரு சுயமான ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், ஏன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடியது அந்த கோச்சாரம்ன்றது எதனால சொல்றோம், நிறைய பேர் கேட்குறீங்க கோச்சார பலன்களை மாத்திரம் சொல்றதுக்கு நீங்க சொல்லவே வேண்டாமே, எங்களுடைய முழுமையான பலன்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்குறோம். ஆனா அந்த கோச்சார கிரகங்களை ஆட்டுவிக்கக்கூடிய கிரகம், தலைமை ஏற்று நடத்தக்கூடிய அந்த கிரகமாகப்பட்டது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள். தசாபுத்தி கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதன் வழி நடத்தி தான் இந்த கோச்சார கிரகங்கள் அதனுடைய பலன்களை கொடுக்க போகுது. அதனால முதல்ல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.